ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து சார்ஜ்பட்டி. இந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 500 ப்ராடக்ட் போட்டிருந்தாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜூன் 26லேருந்து ஒரு 300 ப்ராடக்ட் அது இப்போ எடுத்துட்டாங்க. அந்த 300 ப்ராடக்ட் வந்து போட்டிருந்தாங்க. இருங்க காமிக்கிறேன். இதுதான் இந்த ஜீரோவில் காட்டுது இல்லையா, இந்த 300 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 200 ருபீஸ் நம்மளுக்கு வர மாதிரி 4 டேஸ்க்கு 300 நம்ம வந்து போட்டோம்னா ஒரு நாளைக்கு 201 ரூபா அந்த மாதிரி வர மாதிரி 4 டேஸ்க்கு அப்படின்னா 806 ரூபா வருதுங்களா. அந்த 806 ரூபாயை நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். 300 ரூபா போட்டால் ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டு அந்த மாதிரி வந்துச்சு. அது அப்புறம் இந்த ஃப்ரீயாக இந்த இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டு 2 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா வரும். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1000 ருபீஸ். 300 ரூபா போட்டால் நமக்கு 1000 ருபீஸ் வர மாதிரி இந்த ஆப்பில் வந்து ஆஃபர் விட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த 0 ப்ராடக்ட் ஒன்று வந்து அது வந்து ரெஃபர் பண்ணுறது மூலிமா இந்த ப்ராடக்ட் வந்துச்சு. சரிங்களா. இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த ஆப் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதில் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னா, இந்த 400 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 400 ப்ராடக்ட் வாங்கினா டெய்லியும் 200 ரூபா வரும் 4 நாளைக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஆஃபர் விட்டுருக்காங்க. இது வந்து புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்குன்னு நினைக்கிறேன். அந்த 300 எடுத்துகிட்டு 400ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது வருமா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து அந்த 300 ப்ராடக்ட் விட்டு நிறைய பேரை வந்து நியூவாக ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ என்னோடய டீம் மெம்பர்ஸே இருக்காங்கன்னா 300 ரூபா ப்ராடக்ட் வந்து இப்போ 1000 ரூபா வருது அப்படின்னா நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவேன் இல்லையா. அது மாதிரி நான் ரெஃபர் பண்ணும்போது நான் என் டீம் மெம்பர்ஸ்கிட்ட 2 ஐடி கூட போட சொன்னேன். வேறு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு 2 ஐடி 3 ஐடி கூட போட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ஏன் கண்ணு முன்னாடி வர ப்ராஃபிட்டை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த 500 ரூபா ப்ராடக்டில் தான் வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த 500 ரூபா ப்ராடக்ட் வாங்கும் போது ஒரு நாளைக்கு 500 ரூபா நம்மளுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது உடனேலாம் வராது. 61 நாள் கழித்து தான் இந்த வந்து நம்ம எடுக்க முடியும். சைக்கிள் ஆஃப் த டிவைஸ் 30 நாளைக்கு ஒரு டைம் தான் இதில் வந்து நம்ம அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். யாராவது 500 ரூபா போட்டால் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு 500 ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்குமா? யாராவது கொடுக்க முடியுமா? இது பாசிபிளான்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் விட்ட ஆஃபரில் இதுக்கு மேலே யூஸ் பண்ணி வித்ட்ரா வருமா என்னானே தெரியல. ஆனால் இதில் ப்ராஃபிட்லாம் நிறைய பேர் எடுத்தாங்க. எனக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களாம் நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்தாங்க. எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நான் என்னோடய செகண்ட் ஐடி தான் இதுவே. ஃபஸ்ட் ஐடியில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ஐடியில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இப்போ 26ல் போட்டு ஜாயின் பண்ணது. இப்போ இதில் இன்னொன்று வேறு சொல்லியிருக்காங்க. இந்த 11th ஜூலை வந்து இன்னும் 3 டேஸ் இருக்கா. 3 டேஸில் வந்து இந்த 700 ரூபா ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். டோட்டல் இன்கம் 4 நாளைக்கு 1600 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சார்ஜ்பட்டி அனௌன்ஸ்மெண்ட் நியூ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் ஆள் சேர்த்தி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வாங்க வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 டேஸ் 20 டேஸில் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வரைக்குமே வித்ட்ராவல் ஆனால் வந்துட்டு தான் இருக்குது. வித்ட்ராவல்லாம் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் கூட பாருங்கள், எல்லாமே கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. நான் லாஸ்ட்டாக என்னோடய ப்ராடக்டெல்லாம் முடிஞ்ச வாட்டிக்கு போட்ட வித்ட்ராவல் கூட வந்துருச்சு. ஏன்னா ஆள் சேர்த்து விடணும் இல்லையா. எனக்கு வந்து இதுக்கு மேலே இது யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. இதே மாதிரி வேறு ஆப்ஸோட டீட்டெயில்ஸோ இல்லை ஏதோ லிங்க்கோ உங்களுக்கு வேணும்னா இஷ்டம் இருந்தால் மட்டும் கீழே என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஏதாவது கொஷின் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த ஆப் போதும். இதுக்கு மேலே யாரும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். வேறு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆன்லைன் இயர்னிங் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து நிறைய ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வேணும்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஆப்ஸில் போய் எல்லா அமௌண்ட்டையும் ஒரே ஆப்ஸில் போடணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நினைக்காதீங்க. எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டைம் யூடியூப்லேயோ இல்லை வந்து சோஷியல் மீடியா எதுலேயோ ஒன்றில்
போய் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் அதை பற்றி ஒரு பாசிட்டிவ் வீடியோஸோ ஒரு நெகட்டிவ் வீடியோஸோ போட்டிருப்பாங்க. ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கணும், பாசிட்டிவும் எடுத்துக்கணும், நெகட்டிவும் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அமௌண்ட் வந்து நம்மளோட அமௌண்ட்டை நம்ம தான் ஜாக்கிரதையாக அதில் லாஸ் ஆகாமல் எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி எல்லா ஆப்ஸ்லேயுமே லாஸ் ஆகாமல் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறதும் நம்ம கையில் கிடையாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுதான் இது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 1-2 ஆப்ஸில் லாஸ் ஆகவும் செய்யும். எல்லாமே ஏற்றுக்கிட்டு தான் ஆன்லைன் எர்னிங் ஆப்ஸ்னாவே டேஞ்சரஸ் தான். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணணும். ஓகே கைஸ், இதுதான் இதோடது. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆப்ஸோட லிங்க்கோ இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸோ வேணால் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.